அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் நினைவு நாளை ஒட்டி அனுமதியின்றி பேரணியில் ஈடுபடும் திமுகவினர் தற்போது தடையை மீறி தேமுதிகவினர் அந்த பகுதியில் பேரணி மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது தேமுதிகவினர் அந்த பகுதியில் பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கோயம்பேடு பகுதியில் அனுமதியின்றி தற்போது தேமுதிகவினர் பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை கோயம்பேட்டில் அனுமதியின்றி தேமுதிகவினர் தற்போது பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் நினைவு நாளை ஒட்டி அனுமதியானது மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது சென்னை கோயம்பேட்டில் அனுமதியின்றி தேமுதிகவினர் தற்போது பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அகஸ்டின் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அகஸ்டின், தற்போது கள நிலவரம் என விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். இன்று மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவருடைய கட்சி அலுவலகத்தில் உள்ள நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்து வருகிறது. முன்னதாகவே நேற்று தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தேர்தல் ஆணையத்தில் இருந்து தேமுதிக கட்சி அலுவலகத்துக்கு சுமார் 800 மீட்டர் தொலைவிற்கு பேரணியாக செல்வதற்கு காவல்துறையினரிடம் கடந்த 24ஆம் தேதி அனுமதி கேட்டிருந்தனர். இருந்தாலும் கூட காவல்துறையினர் கடைசி நேரத்தில் நேற்று மாலை 4 மணி அளவில் அனுமதியை மறுத்துள்ளனர். இத்தகைய சூழலில் அனுமதியை மீறி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது தேர்தல் ஆணையத்தில் இருந்து தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். சுமார் தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த தொண்டர்கள் கருப்பு சட்டை அணிந்து தற்போது தேர்தலில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாதுகாப்பு காரணமாக சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதிகளுக்கு குளித்து வருகிறார்கள். அனுமதியை மீறி தொண்டர்கள் தேர்தலில் ஈடுபடுவதால் காவல்துறை கைது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு கூறப்பட்டால் தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டை மீறி தற்போது தேமுதிக தொண்டர்கள் கைகளை ஆரவாரமாக கலவரத்தை எழுப்பி தற்போது தேர்தலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அகஸ்டின், விவரங்களுக்கு நன்றி.